ஏய் பாப்பா, அந்த நாயை என்கிட்ட கொடுத்துடு. இல்ல நில்லுங்க அங்கிள், என்னோட டாகை விட்டுடுங்க. என்னோட டாகை விட்டுடுங்க அங்கிள், ப்ளீஸ். ஹேய், உன்னால பார்த்து ஓட்ட முடியாதா? என்னோட டாகி. பிங்கி, என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லு பிங்கி. முதல்ல அழுகிறத நிறுத்து. சிவா, டேடி, என்னோட டாகிய அவர் எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. ப்ளீஸ் நிறுத்து. சிவா, நானும் டேடியும் கார்டன்ல இருந்து வரும்போது ஒரு வேன் வந்து நின்னுச்சு. அந்த வேன்ல இருந்து ஒரு அங்கிள் இறங்கி வந்து என்னோட டாகிய தூக்கிட்டு போயிட்டாரு. அங்கிள், என்னாச்சு? சிவகண்ணா, இங்க பாருப்பா. நான் வயசான கிழவங்கிறத பயன்படுத்திக்கிட்டு என்னோட சிண்டு மிண்டுவை அவங்க கடத்திக்கிட்டு போயிட்டாங்க. சிண்டு மென்டுவா? அவங்க யாரு? அதுக்கு ரெண்டும் என்னோட செல்ல நாய்க்குட்டிங்க. அந்த ரவுடி வேனை வச்சு என்னோட நாய்க்குட்டிங்களை கடத்திட்டு போயிட்டான். அநேகமா இவங்க அவங்கதான் போல இருக்கு சிவா. கடந்த 4 வாரத்துல மட்டும் 10 நாய்களை கடத்திருக்காங்க. எல்லாமே இந்த வேதா சிட்டில இருந்து தான் அவங்க கடத்திருக்காங்க. ஆமா, அவங்க எதுக்காக டாகிஸ் எல்லாம் திருடிட்டு இருக்காங்க? கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அவங்க எங்க இருக்காங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஐடியா. ஆதி, யாராவது தெரியறாங்களா? யாராவது வராங்களா? அவங்க சொன்ன வேன் வந்துருச்சு. ரேவா, ரெடியா இருக்கல்ல? எஸ். ஆக்ஷன். லலலா லலலா லலலா. ஏய் பாப்பா, அந்த நாயை என்கிட்ட கொடுத்துரு. அங்கிள் விட்டுருங்க அங்கிள், என்னோட நாய்க்குட்டியை விட்டுருங்க அங்கிள். இதைத்தானே நான் விரும்பினேன். இந்த ஜிபிஎஸ் டிவைஸ் நம்மள அந்த வேன் கிட்ட கூட்டிட்டு போயிடும். அங்கிள், பிங்கி, நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்க. உங்க டாகிஸ நாங்க காப்பாத்தி கூட்டிட்டு வரோம். இன்னும் ஒரே ஒரு பப்பி தேவை. அதுக்கப்புறம் நான் கனவு காண்ற டிசைன் நினைவாயிடும். என்னன்னா தான் டிசைனர் டிராகூல். உலகத்திலேயே முதல் முறையா பப்பீஸோட ஸ்மூத் ஸ்கின் அப்புறம் ஃபர்ரை வச்சு ஒரு மென்மையான கோட்டை தயார் பண்ண போறேன். இன்னொரு பப்பி என்கிட்ட இருக்கு. தேங்க்யூ ஃப்ராங்கி. நான் இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப டிராகனுடைய மாஸ்டர் பீஸ் டிசைனை நான் ரெடி பண்ணிடுவேன். என்ன இது? சிரிக்கிறத நிப்பாட்டிட்டு போய் அதை புடிங்க. போங்க, புடிச்சிட்டு வாங்க. நல்லா மாட்டிக்கிட்டயா? நான் உன்னை விட மாட்டேன். உன்னால தப்பிக்க முடியாது. ஏய், விடு என்ன, விடு. வேலையே நீ ஆரம்பி. அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு கண்டுபிடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஜாக் த ரிப்பேர் ஏன் இன்னும் வரல? என்னோட மாஸ்டர் பீஸ் அவரால தான் நின்னு போயிருக்கு. கோபால், ஜாக் த ரிப்பேருக்கு கால் பண்ணு. காலிங் ஜாக் த ரிப்பேர். ஜாக், நீ எங்க இருக்க? எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கேன்.
அந்த பப்பீஸை என்ன பண்ணணும்? ஐ டோன்ட் கேர். உன் இஷ்டத்துக்கு செய். ஆனா எனக்கு என்னோட கோட்டு வேணும். ஹரி அப் பிராங்கி, ஜாங்கி. வெளியே போங்க. ஜாக் தி ரிப்பர் இருந்தா அவரை என்கிட்ட கூட்டிக்கிட்டு வாங்க. போங்க. அவர் எப்படி அடையாளம் தெரிஞ்சுக்கிறது? அவர் எப்படி இருப்பாருன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? போங்க. ஒருத்தரால இவ்ளோ கியூட்டான பப்பீஸை எப்படி ஹார்ம் பண்ண முடியும்? நாம அந்த பப்பீஸ்க்கெல்லாம் எதுவும் ஆக விட மாட்டோம். ரைட் கைஸ்? ஒன் ஃபார் ஆல் ஃபார் ஒன். ஐ ஹோப் சாட்டரி பேரை பார்த்திருக்க மாட்டாங்க. ஓகே கைஸ், உங்க எல்லாருக்கும் என்ன செய்யணும்னு தெரியும்ல? ஆல் தி பெஸ்ட். யார் நீங்க? நான் ஜாக் தி ரீப்பர். எங்க பாஸ் சொன்னது நீங்க தானா? எஸ். வாங்க. இங்க பாருங்க சார், அவரு வந்துட்டாரு. ஜிப் இட். ஜாக் தி ரிப்பர். பப்பீஸ் எல்லா ரூம்ல மேல இருக்கு. வேலை இன்னைக்கே முடிஞ்சாகணும். கோ. அவருக்கு போய் காட்டுங்க. கைஸ் நம்ம கிட்ட இப்ப அதிக டைம் இல்ல. நான் உங்களை சீக்கிரமா இங்க இருந்து வெளியில கூட்டிட்டு போகணும். ஃபாஸ்ட். நாங்க ரெடி. கம் ஆன், ஜம்ப். கம் ஆன். நம்ம சீக்கிரமா செய்யணும். எஸ் ஜாக். என் பேரு ஜாக் தி ரிப்பர். ஒருவேளை நீங்க ஜாக்னா அப்ப இதுக்கு முன்னாடி வந்தவங்க யாரு? ஜாக்கோட பேரை சொல்லி உங்களை ஏமாத்திருக்காங்க. இல்ல, மேல இருக்கிறது யாரு? யாரு? யார் நீ சொல்லு. சிவா, பேசாம அங்கே நில்லு. இல்லனா இந்த பாக்ஸ்ல இருக்க எல்லா பப்பீஸையும் நான் கீழே போட்டு கொன்னுடுவேன். ஓஹோ, சபாஷ். வாங்க போலாம். நீங்க ரெண்டு பேரும் இவங்களை பாத்துக்கங்க. எஸ் பாஸ், நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. கமான் ஜாக், நாம இங்க இருந்து கிளம்பலாம்.
இப்போ பப்பீஸ் கூண்டுக்கு வெளியில, நீங்க 2 பேரும் கூண்டுக்குள்ள. இனிமே இவன் எப்படி வேணாலும் டிசைன் பண்ணலாம். ஆனா அது இங்க இல்ல, ஜெயில உக்காந்து நல்லா பெரிய கூடையா பண்ணுனா வேடாராம் முடியவங்கள. தேங்க்ஸ் சிவா, நீ இந்த செல்ல குட்டிங்க எல்லா பப்பீஸோட உயிரை காப்பாத்தி இல்ல இருக்க. அங்கிள், இது எங்களோட கடமை தான்.